ஓம் சாய்ரா. அன்பு குழந்தையே, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமாகிய இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக வந்துட்டேன். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அமைதியாக இருப்பது, என்னதான் நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் பொறுமையாக இருப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அப்படி இருக்க பழகிட்டீனா நிம்மதி தானாகவே உன்னை தேடி வருமேன்னு செல்வமே. நல்லா பேசுறாங்களே நம்பி நீ யாருக்காகவும் யாரையும் பகச்சிக்காத. ஏன்னா இன்னைக்கு உன் கூட உனக்கு துணையா நல்லா பேசுறவங்கெல்லாம் நாளைக்கே உனக்கு எதிராக இருப்பவருடன் துணையாக போய்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு நீதான் எல்லா தப்பையும் செஞ்சங்கிறது போல உன்னை குற்றவாளியாக மாத்திடுவாங்க. மனிதன் எப்பவுமே காலத்திற்கும் நேற்றத்திற்கும் ஏற்றாற் போல மனிதர்களிடம் காட்டும் பாசத்தையும் அன்பையும் மாத்தி மாத்தி போய்கிட்டே இருப்பான். இன்னைக்கு உன் கூட நல்லா பேசுறவன் நாளைக்கு உன் எதிரி யாரோ அவர்களிடம் போய் நல்லா பேசி உன்னையே எதிரியாகவும் மாற்றிக்கொள்வான் என் செல்லமே. அதனாலதான் எப்போ யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு. யாருக்காகவும் யாரையும் சண்டை போடுவதோ எதிர்த்து கொள்வதோ பகையாளி ஆக்கிக் கொள்வதோ வேண்டாம்னு சொல்றேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை குறையில்லாத வாழ்க்கையாக நான் மாத்தி தர்றேன். விட்டு கொடுத்து வாழ நினைக்கிற உன்னை ஒருபோதும் வீழ்ந்து போக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. அதே போல தட்டி பறித்து உன் வாழ்க்கையில யாரும் ஜெயிச்சிடவும் நான் விட்டுட மாட்டேன். அடுத்தவன் உனக்கு என்னதான் கெடுதல் செஞ்சாலும் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினாலும் ஒரு நாள் ஆடிய ஆட்டமும் நடத்தின கூத்தும் ஓய்வு பெறத்தான் போகுது. அப்போது அவர்களுக்கு முன்பாக கூடுகிற கூட்டம் அவங்க யார் எப்படிப்பட்டது என்பதை சொல்லிவிடும் தானே. எப்பவுமே நீயும் அப்படி தேவையில்லாம யாருக்கும் கெடுதல் செஞ்சு குற்றவாளியாக இருந்து விடாதே. எல்லாருக்கும் நன்மையவே செய்ய. உன்னுடைய வாழ்க்கை வருங்காலம் என்பது நல்ல காலமாக இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாட்டினா உனக்கு ஏமாற்றமும் இருக்காதுன்னு நான் சொன்னதெனவோ உண்மைதான். ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால் மட்டும் ஏமாற்றம் என்ற வார்த்தையே என் அகராதில் இல்லாமல் போய்விடுவான் நீ கேட்கறது எனக்கு புரியுது. ஏன்னா எப்பவுமே எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவது மட்டுமல்ல, பல நேரங்கள்ல ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும்னு உன் வாழ்க்கையிலே சில விஷயங்கள் நடப்பதாக இருந்தும் கூட அது நடக்காம தள்ளி போயிருக்கு, தாமதமாயிருக்கு. அதற்கான காரணங்களை கூட நான் காரியத்தை கூட யோசிச்சுதான் செய்றேன். எல்லாமே உன் நன்மைக்காக தான் செய்றேன்றத புரிஞ்சுக்கோ. இத்தனை நாள் நான் கேட்டும் நடக்காத விஷயங்களை இப்போதாவது நடத்தி தருவீர்களா சாயப்பான்னு நீ அன்போடும் பாசத்தோடும் ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்கும்போது அது உனக்கு செஞ்சு தராமலா விட்டுடுவேன் என் செல்லமே. அதனாலதான் என்கிட்ட என் காலில் வந்து கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு நான் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இதன் மூலமாக நிச்சயமாக நீ நினைச்ச விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். உன் மேல அன்பா இருக்கவங்க கிட்ட நீயும் விட்டு கொடுத்து போ, இறங்கி போ. உன்னுடைய மரியாதையை கூட கொஞ்சம் அனுசரிச்சு போகலாம். அவங்க உன்கிட்ட உரிமை எடுத்து போவான்னு என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்க உன் மேல உண்மையான அன்போட பாசத்தோட அக்கறையோட இருக்கவங்க. ஆனா உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ கொஞ்சமும் விட்டு கொடுத்து போற வேணாம் என் செல்வமே. அதற்கு பதிலாக அவர்களை விட்டு விலகி போயிடு. ஏன்னா இன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காதவங்க நாளைக்கு நிச்சயமாக உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி குற்றவாளியாக்கவும் தயாராக இருப்பார்கள். வேண்டுமென்றே உன் மீது பழி சுமத்தவும் தயாராயிருவாங்க. அதனாலதான் உன்னை புரிஞ்சுக்காதவங்களை விட்டு நீ பிரிஞ்சு போயிடு. உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களை உன் அருகிலேயே சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ பழகுன்னு சொல்றேன். உனக்கு பிடிச்சதை நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஆனா அதற்கு முன்பாகவே கிடைக்கல கிடைக்கலன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அடுத்தவங்களுக்கு ஒருபோதும் நீ பாரமாக இருக்கக்கூடாது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீயே சரி செய்யவும் சமாளிக்கவும் அனைத்தையும் உனக்காக செய்து கொள்ளக்கூடிய ஆளாகவும் திறமைசாலியாக இருக்கணும். சோம்பல்தனப்பட்டு அடுத்தவங்களை எதிர்பார்க்கறதும் எல்லாத்தையும் அடுத்தவங்க பார்த்துக்கலான்னு ரொம்ப அசாத்தியமாக இருப்பதும் உன் வாழ்க்கையில நாளைக்கு உனக்கு கெட்ட பேரையும் கொடுக்கும், கஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்கவோ சார்ந்திருக்கவோ வேண்டாம்னு நான் சொல்றேன். நீ உண்மையை பேசுறதாலேயே எல்லாரும் உன்னை திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்றது போல இருந்தாலும் அது திமிர் கிடையாது. உண்மை கொடுக்கும் கம்பீரம் என்பது எனக்கு தானே தெரியும். நீ உண்மையை பேசுறதுனால உரக்க பேசுகிறாய். ஆனா அதை கேட்பவர்களுக்கு நீ என்னமோ எதிரா பேசுற மாதிரி எதிராளி போலவும் எதிரிய போலவும் பாக்குறாங்களா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையில தவறு இருந்தா திருத்திக்கோ. நீ செய்யறது சரிதான்னு உன் மனசுக்கு தோணும் பட்சத்தில் அதை தொடர்ந்து நீ செய்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உன் வாழ்க்கையில
உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன் சாயப்பா நான் ஆசீர்வதித்து அருள் செய்து நடத்தி முடித்து காட்டுவேன்.